வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கம்பு மாவு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சட்னி வச்சு டிஃபனாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது இந்த கம்பு மாவு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 1.5 கப் கம்பு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு பொறுமையாக இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை வேகமாக வச்சிட்டிங்கன்னா கலர் மாறிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கம்பு மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து இதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும், வறுத்து விட்டுடலாம். கலர் மாதிரி நல்லா செவந்து வந்ததும் இதில் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம அடை சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமல் இருக்கும். இஞ்சி பொடியை நறுக்கி சேர்த்து விட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த அடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பழுத்த பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மேலே அது வந்து கலர் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பழுத்த மிளகாயை பார்த்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாய் கூட 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போது இதில் 2 கொத்து கருவேப்பிலையை பொடியை நறுக்கி சேர்த்து விட்டு அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து அடை மாவு பிசைகிறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 கப் தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு 2 கப் தண்ணி முழுசாக தேவைப்படாது. எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மீதியை நிறுத்திடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து கம்பு மாவு நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். சுடு தண்ணி சேர்த்து பிசையும் போது மாவு கொஞ்சம் வெந்துடும். அப்போ வந்து அடை நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி சேர்த்து பிசையும் போது மாவு நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் அடை வந்து சாஃப்டாக வரும். நம்ம டைட்டாக பிசைஞ்சோம்னா அடையுமே நமக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும். இப்போது நமக்கு எந்த சைஸில் அடை தேவையோ அந்த சைஸில் மாவு எடுத்து நம்ம அடை தட்டிக்கலாம். நான் வந்து அடை தட்டுறதுக்கு ஒரு கவர் எடுத்திருக்கேன். அந்த கவர் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை எடுத்து வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு மெல்லிஸாக தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இட்லி வேக வைக்கிற துணி இருந்தாலும் நனைச்சிட்டு அது மேலேயும் நம்ம அடை தட்டிக்கலாம். அது வந்து இன்னுமே நமக்கு அடை தட்ட ஈஸியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அடை தட்டியாச்சு. அடுத்து ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அடையை நம்ம போட்டு விட்டுடலாம். இப்போது இந்த அடை மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இந்த அடை முழுசாக வெந்து வர 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். அவ்வளோதாங்க, கம்பு மாவு அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.